ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பைசியான காரசாரமான கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். கேரட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பு இருக்கும், அதனால் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பைசியாக மசாலா அரைச்சி கேரட் பொரியல் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேரட் பொரியல் செய்ய பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சு வரட்டும். இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இதோட சேர்த்துடலாம். எண்ணெயிலே 2-3 நிமிஷம் இந்த கேரட் அப்படியே வதங்கி வரட்டும். 2-3 நிமிஷம் எண்ணெயிலே கேரட் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கேரட் பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்க்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் அப்படியே வெந்து வரட்டும். இப்போ தட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பைசியான ஒரு மசாலா வறுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கருகிடாமல் பொரிஞ்சு வரட்டும். மிதமான சூட்டில் இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கி வரட்டும். இது கூடவே 1/4 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டுடலாம். வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொரன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொரன்னு பொடிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம கேரட் பொரியலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா கலரி விட்டுறேன். கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலரி கொடுத்துட்றேன். நல்ல பைசியான கமன் கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கமன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.